எல்லாம் முடிஞ்சிருச்சு. இல்ல டாக்டர் சரியான சிகிச்சை அளிக்காததுன்னு யார் சொன்னது? இல்ல அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. அரசு மருத்துவமனைன்னு சொன்னாவே அங்க சரியான சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்கின்ற ஒரு தவறான புரிதல் தான் வெளியில வருது. மருத்துவர்கள் எந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு அதாவது அட்வான்ஸ் ஸ்டேஜ் கேன்சர் எந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி சொல்றவங்க எது வேணாலும் சொல்லிடலாம். இப்போ அந்த மருத்துவம் தெரிந்தவர்கள் குறிப்பா 6 மாசம் அங்க ட்ரீட்மெண்ட்ல எத்தனை தடவை கியூமா கொடுத்திருக்காங்க, எந்த அளவுக்கான சிகிச்சைகள் நடைபெற்று இருக்கிறது என்பதை வெளிப்படைத்தன்மையோடு எப்ப வேணாலும் போய் ஆராய்ஞ்சிக்கலாம். இல்ல எது எந்த பரவலும் இல்ல. நல்ல மருத்துவம் தருகிற காரணத்தினால்தான் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இந்த ஆட்சி வருவதற்கு முன்னால் வரை நாளொன்றுக்குமான புறநோயாளிகளின் எண்ணிக்கை 6000. இன்னைக்கு அதே மருத்துவமனையில் 12,000 முதல் 15,000 பேர் வருகிறார்கள். கோவையில் இருக்கிற மருத்துவமனையில் 2021க்கு முன்னால் தினந்தோறுமான புறநோயாளிகள் எண்ணிக்கை 3000, இன்னைக்கு 4500. மதுரையில் இருக்கிற ராஜாஜி மருத்துவமனையில் 2021க்கு முன்னால் தினந்தோறுமான புறநோயாளிகள் எண்ணிக்கை 2500, இன்னைக்கு 4000. திருச்சியும் அதே மாதிரி. இது மாதிரி இந்த 4 ஊர்ல மட்டும் இல்ல, எல்லா நகரங்களிலும். அப்ப தமிழக அரசின் அரசு மருத்துவ சேவையை மக்கள் பெரிதும் ஏற்றுக்கொள்ள தொடங்கியதன் விளைவு. ஒரு சிலர் கேட்கலாம், அப்ப நோயின் தன்மை பெருகி இருக்கிறதா? நோயின் தன்மை பெருகவில்லை. தனியார் மருத்துவ மோகம் என்பது குறைந்து அரசு மருத்துவ சேவையை பயன்படுத்திக் கொள்ள ஆர்வம் மிகுந்து இன்றைக்கு பெரிய அளவில் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதுல எந்த பாதிப்பும் நம்ம ஏற்படுத்திடக் கூடாது. வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.